ரைட். குட் மார்னிங் டா முஷிபா. குட் மார்னிங். அமன்னா குட் மார்னிங். எல்லாருக்கும் குட் மார்னிங். சரியா? ரைட். ஓகே. உங்களுக்கு வந்து ஓஎல் டேட் வந்து அறிவிச்சாச்சு, தெரியும் தானே? தெரியும் தானே? ஓஎல், அதாவது ஓஎல் உங்களுடைய காப்போத்தா சாதாரண தர பரீட்சை 2024 மாணவர்களுக்கான காப்போத்தா சாதாரண தர பரீட்சை மார்ச் மாத அளவில், ரைட், எனக்கு தெரியாம மார்ச் மாதம் 17ஆம் தேதி அளவில் ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சர் அறிவிச்சிருக்கு. தெரியும் தானே உங்களுக்கு எல்லாருக்குமே? எஸ்ஆனோ தெரிய மாதிரியாதா கதைக்கணும். தெரியும் நான் நினைக்கிறேன், ஆல்ரெடி கிளாஸ்ல இருந்துருக்கீங்க உங்க கிளாஸ்கள்ல. கதைக்கணும் சரியா? கதைச்சதான் எனக்கு தெரியும் என்ன மாதிரி. சரியாடா? என்ன சைலண்டா இருக்கீங்க? ஓ சார் தெரியும். இல்ல இப்படி சொல்ல வெளியே பிரச்சனை இல்லை. நான் இங்க எந்த விதமான பீஸுமே நான் ஸ்டார்ட்லயே சொன்ன அவங்கள வச்சு நான் எடுக்கவே மாட்டேன் பீஸ். சரியா? ஸோ என்னது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். நம்ம வீக்கா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகளை வந்து படிக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. சரியா? ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதை என்ன செஞ்சு கொள்ளடா, நீ வந்து ஷேர் பண்ணிக்கோ. உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஷேர் பண்ணி ஏன்ற அளவு ஷேர் பண்ண உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்படி ஷேர் கொள்ளு. ஃப்ரீ கிளாஸ் தான், எந்த விதமான கட்டணமும். கிளாஸ் முடியும் மட்டும் 2016 இருந்து 2023 கடைசி பேப்பர் முடியும் மட்டும் கட்டணம் எதுவும் வரவிடப்பட மாட்டாது. சரியா? அன்றைக்கு சொன்ன விஷயம் தான் திருப்பி நான் இதுக்கு சொல்லிக் கொள்றேன். என்ன செய்யப்படான்னு கேட்டீங்கன்னா, கட்டணம் எந்த விதமான ஃபீஸுமே நான் இங்க எடுக்க மாட்டேன். சரியா? உனக்கு அடுத்த கட்டம் வந்து நான் மேக்ஸ் பிளான் பண்ணி இருக்கேன். உனக்கு மேக்ஸுக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ 9:30 இருந்து 10:30 டைம். சரி, கவனிச்சுக்கொள்ளும். சரியா? எல்லாம் 2013 2016 பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க முதல்ல கேள்வியில இருந்து வருவோம். ரைட். 2016 பேப்பர் ஆல்ரெடி செஞ்சாச்சா? நீங்க செஞ்சிட்டீங்களா? இல்ல, செஞ்சிருக்க மாட்டீங்க. ரைட். நீங்க கவனிக்கலாம். சரியா? முதலாவது வந்து சில விஷயங்கள் நாங்க சொல்லிக்கொண்டு பேப்பர் சம்பந்தமா கொஞ்சம் கதைச்சிட்டு நாங்க அப்படியே பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? நாங்க இப்ப செய்ய போறது இங்க என்ன வருஷம்னு கேட்டீங்கன்னா, 8 வருஷம் பாஸ் பேப்பர் கிட்ட நாங்க இங்க செய்ய போறோம். சோ இந்த 8 வருஷம் பாஸ் பேப்பர்ல எவ்வளவு அப்ப நாங்க இப்படி பிளான் பண்ணுவோம். என்ன பிளான் கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்ல வந்து நாங்க ஒரு எம்சிக்யூ பிளான் பண்ணிக்கொண்டு, ரைட், என்ன ஸ்டார்ட்ல வந்து ஒரு எம்சிக்யூ பிளான் பண்ணிக்கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னத்துக்கு போக முடியாது, ஸ்ட்ரக்சர் எஸ் அப்படியே ரோடல்லையே நாங்க பார்த்து கொண்டு போக முடிய மாதிரி இருக்கு. இப்ப நானே எம்சிக்யூ செய்ய வாரேன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது பேப்பர் கிளாஸ் வந்து எம்சிக்யூ எடுத்த மெயின் ரீசன் வந்து ஒரு எம்சிக்யூல இருந்த அப்போ நாங்க பலவிதமான அறிவை நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. முதலாவது எம்சிக்யூ எடுத்தீங்கன்னா, முதலாவது எம்சிக்யூல சில விஷயங்கள் எங்களுக்கு இருக்கு, தேவையான சில விஷயங்கள் வந்து காணப்படும். அந்த விஷயங்களை என்ன செஞ்சு கொள்ளலாம்னு கேட்டீங்கன்னா, எங்களால வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஒரு கேள்வியில எங்களுக்கு வந்து ஒரு கேள்வி சம்பந்தமா வருதுன்னா, காவிக்கணியம் என்ன, எண்ணிக்கணியம் என்ன, காவிக்கணியங்களுக்கான உதாரணம் என்ன, எண்ணிக்கணியங்களுக்கான உதாரணம் என்ன, சோ அந்த உதாரணங்கள் சம்பந்தமாவே நாங்க ஆராய்ச்சி கொண்டு போகலாம். விஷயம் எடுத்தோம்னா அந்த விஷய சம்பந்தமா நாங்க என்ன செய்யலாம், ஒரு பாடத்தை படிச்சு முடிக்கலாம். நியூட்டன் இயக்க விதிகள், விசையோட சம்பந்தப்பட்ட விசைன்னு அப்படியான சில பாடங்களை என்ன செஞ்சு கொள்ளலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பாயிண்டை வச்சு நாங்க படிச்சு கொள்ள முடிய மாதிரி இருக்கு. அப்ப உனக்கு வந்து ஒரு பாயிண்டும் ஞாபகம் நிக்கிறதோட அப்போ சில விஷயங்கள் என்ன செய்யலாம் அங்க நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு எம்சிக்யூல இருந்து பலதரப்பட்ட விஷயங்களை நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா படிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பாடமே படிச்சு முடிக்கக்கூடிய அளவு தான் ஒரு எம்சிக்யூட வேல்யூ இருக்கு. ஏன் நான் எம்சிக்யூ அதே சேம் டைம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எம்சிக்யூ எடுத்தீங்கன்னா, ரைட், இப்ப எம்சிக்யூ எடுத்தீங்கன்னாவும் 40 எம்சிக்யூல, ரைட், 40 எம்சிக்யூல நீ மேக்சிமம் 35க்கு மேல ஸ்கோர் பண்றியா இருந்தா, ரைட், மேக்சிமம் 35க்கு மேல ஸ்கோர் பண்றியா இருந்தா உங்க ரிசல்ட்ஸை நீ என்னவா வச்சுக்கொள்ளு கேட்டீங்கன்னா, ஏயா எடுத்துக்கொள். ரைட், என்னவா எடுத்துக்கொள்ளடாக்கு, ஏயா எடுத்துக்கோ. ரைட். இப்போ சம்டைம்ஸ் வந்து ஒரு 30 30 32 வந்துட்டு 32 பிளஸ் கிட்ட வந்துட்டா கண்டிப்பா அங்க நீ ஏ எடுக்கலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உறுதி இல்லாத ஒரு ஏஐ இருக்கு. நீ அங்க யாருக்கு ஒர்க் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் எஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி ஒர்க் பண்ணியே ஆகணும். சரியா? நீங்க 35 எடுத்த பிள்ளைங்க ஸ்ட்ரக்சர் எஸ் செய்யாம, ஸ்ட்ரக்சர் எஸ் செய்யாம உங்களுக்கு என்ன வராது, எங்களுக்கு மார்க்ஸ் வராது. சோ என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா, ரைட், அப்ப என்ன செய்யுங்கடா, இதை வந்து கவனமா பார்த்துக்கோ. சரியா? எத்தனை முதலாவது எம்சிக்யூக்கு தான் நாங்க இங்க வேலை செய்ய போறோம். ரைட். அடுத்த கட்டமா நாங்க இங்க போக போறோம் கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சருக்கு போக போறோம். அடுத்த கட்டமா தான் நாங்க இங்க போக போறோம் கேட்டீங்கன்னா, எஸ்ஏ பாட்டுக்கு போக போறோம். ரைட். எஸ்ஏ பாட்டு எல்லாமே தெரியும். ஸ்ட்ரக்சர்ல வந்து எங்களுக்கு எத்தனை கேள்வி வருதுன்னு கேட்டீங்கன்னா,
4 கேள்வி வரும் ரைட். நான் திருப்பி இருக்கா சொல்றேன்னு முதலாவது MCQ எடுத்தமாட்டா ரைட். சயின்ஸ்ல MCQ எடுத்தமாட்டா 1 hour பேப்பர் ரைட். எனது 1 hour பேப்பர் சரியும் தானே, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. 1 hour பேப்பர் டாப்பு. இந்த 1 hour பேப்பர்ல MCQ பார்ட் எடுத்தீங்கன்னா 40 கல்தேர்வு வினாக்கள் சொல்லிக்கொள்ளும் ரைட். எனக்கு பார்ட் 1ல வந்து 40 MCQs இருக்கும். 40க்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கேட்டீங்கன்னா 2 படி 80 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த MCQ பேப்பர்ஸ் இருக்கு ரைட். இந்த MCQ பேப்பர்ஸ் நாங்க என்னென்ன வளங்களை பெற்றுக்கொள்ள முதலாவது விஷயம் கேட்டீங்கன்னா சில கேள்விகள் வந்து எப்படி நுணுக்கமான கேள்விகளா வருது, எவ்வளவு மைன்யூட்டா வருது ரைட். நுணுக்கமான கேள்விகள் சம்பந்தமா பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் அங்கே நாங்க பெற்றுக்கொள்ற மார்க்ஸ் வந்து எங்களுக்கு எந்த விதத்திலையுமே வந்து கழியாது. என்ன செய்யாது, எந்த விதத்திலையுமே வந்து கழியாது. அங்க என்ன மார்க்ஸ் எடுக்கிறோமோ அந்த மார்க்ஸ் அப்படியே வரும். ஒரு மார்க்ஸ் அப்படியே எங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தான், எந்த விதமான வெட்டவுமே இல்லாது, ஒன்றுமே செய்யலாது. சோ உங்களுக்கு என்ன, இது வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது எங்களோட MCQ பேப்பர்ன்றது சரியா. அடுத்து மூன்றாவது விஷயம் ஒரு கேள்வியில இருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு பல பாயிண்ட்ஸ் நாங்க இங்க பெற்றுவோம். ஷார்ட் நோட்ஸ் என்ன எடுக்கிறேன்னு நாங்க இங்க இருந்தான் படிச்சு கொண்டு போறோம் ரைட். ஷார்ட் நோட்ஸ் என்ன நீங்க எடுக்க போறோம் ரைட். அதுதான் இந்த 80 மார்க்ஸுக்குரிய பாடத்துல இருக்க போற விஷயம் ரைட். அப்ப நாங்க அடுத்த விஷயம் நீங்க கேட்கலாம். ஒரு ஷார்ட் நோட் ரைட். ஷார்ட் நோட்ஸ் என்ன எடுக்கிறதுன்னா என்ன செய்யலாம் இப்போ இங்க நாம் பெற்றுக்கொள்ள கதைச்சு கொள்ளக்கூடியமா இருக்கு சரியா. இவ்வளவு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு சில விஷயம் ரைட். இதுல வந்து பார்ட் 2 எடுத்து பாத்தீங்கன்னா ரைட். பார்ட் 2 வந்து எதுக்கு வர போட்டு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ரைட். ஸ்ட்ரக்சர் A பார்ட் ஸ்ட்ரக்சர், B பார்ட் வந்து என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னா SA பார்ட் கேள்வியா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து 4 வினா வரும். 4 வினாக்கு 15 மார்க்ஸ் வரை 60 மார்க்ஸ் வரை கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் எடுத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி SA வந்து 20 கேள்விகள் 20 மார்க்ஸ் மாதிரி எத்தனை கேள்வி அங்க செஞ்சு முடிக்கணும்னு கேட்டீங்கன்னா 3 கேள்விக்கு. சோ உங்களுக்கு இங்க எத்தனை மார்க்ஸ் 60 மார்க்ஸ். சோ டோட்டலா எங்களுக்கு 200 மார்க்ஸ் 200க்கு போட்டு நாங்க 2ஆல பிரிச்சு 100க்கு மார்க்ஸ் போட்டு கொள்ளுவோம். 100 மார்க்ஸுக்கு எவ்வளவு என்ன செஞ்சு கொள்ளுவோம் கேட்டீங்கன்னா போட்டு கொள்ற ஒரு விஷயமா இருக்கு. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாடம் சம்பந்தமான ஒரு விஷயம் ரைட். இந்த பாடப்பரப்ப உங்களுக்கு இதான் சொல்ல வேண்டும். சயின்ஸ் இதுதான். அடுத்த விஷயம் வந்து 2016 பேப்பர் பேராப்பு முதலாவது கேள்வி சரியா. என்னது முதலாவது கேள்வி எங்களுக்கு என்னத்துக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது பின்வருவனவற்றில் ரைட். எனது பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணியமாகும் ரைட். எனது பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணியமாகும். இந்த 2016 பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட். இதுல வந்து கண்டிப்பா 40 MCQ இருக்கு. ஓகே இருக்கட்டும். அதே நேரம் எல்லாரும் ஒரு பேப்பர் கையில இருக்குதான். இந்த முதல் 10 MCQவை முதல் 10 MCQவை ஒரு பார்த்துக்கொள் பார்ப்போம். சும்மா மேலோட்டமா வாசி என்ன 10 MCQ உங்களுக்கு என்னத்தை சொல்ல வருது. முதலாவது பின்வருவனவற்றை காவிக்கிறேன் நான் வாசிக்கிறேன்னா காவிக்கணியம் இது ரைட். ஓகே. இது வந்து எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கிரேட் 10 சிலபஸ் கிரேட் 10ல 2வது பாடம் காவிக்கணியம் மன்னிக்கிறேன் நேர்கோட்டு இயக்கத்துக்கு வந்து அடுத்த கேள்வி பேராப்பு இருசொற்பெயருக்கான நியமங்கள் சும்மா மேலோட்டமா பார்ப்போம். 10 கேள்வியும் பாத்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ரைட். எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கூடுதலா 10ல 9 8 கேள்வி கிட்ட ரைட். 10ல முதல் 10 1 10 வினாக்கள்ல 8 கேள்விக்கு கிட்ட 8 தொடக்கம் 9 கேள்வி கிட்ட எதுக்கு வந்திருக்குடா கிரேட் 10 ரைட். எனக்கு வந்திருக்கு கிரேட் 10 சிலபஸுக்கு வந்து உங்களுக்கு முதல் 10 கேள்வி வந்திருக்கு சரியா. சோ பாருங்க வடிவா பாருங்க உங்களுக்கு வந்து கிரேட் 10 வந்து எவ்வளவு செல்வாக்கு செலுத்துது ரைட். ஒரு பேப்பர்ல வந்து கிட்டத்தட்ட 65% பேப்பர் வந்து கிரேட் 10 சிலபஸ உள்ளடக்கினதாக இருக்குமடா சரியா. சோ என்ன செய்ய நீ கிரேட் 10 சிலபஸ இயன்றளவு என்ன செய்யறாப்போ படிக்க ரை வந்து கிரேட் 10 சிலபஸ் என்ன செய் இயன்றளவு என்ன செய்யணும்னா படிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். படிச்சு கிளியர் பண்ணி வச்சிருக்கணும்னா அப்பதான் உன்னால என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல அடி கஷ்டப்படாதுவா சொல்லிட்டேன். நான் இப்ப ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிரேட் 10 சிலபஸ் இன்னும் படிக்காம இருந்தா கிரேட் 10 சிலபஸ் ஒண்ணுமே கிளியர் இல்லாம இருந்தா சரியான கஷ்டம். கிரேட் 11ல கிளியர் இல்லாம இருந்தா கூட அளவுக்கு தப்பிச்சு கொள்ளலாம். ஆனா கிரேட் 10ல வந்து நீ பாடங்கள் ஒண்ணுமே கிளியர் இல்லையா உன்னால தப்பிச்சு கொள்ளவே முடியாது சரியா ரைட். அதுதான் நீங்க நாங்க சொல்லவா ரைட். அப்ப முதலாவது விஷயத்தை கவனிங்க. நீங்க பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணியம் நான் முதலாவது கேள்விக்கு போ ரைட். பின்வருவனவற்றில் எது ஒரு காவிக்கணி சரியா. இந்த கணிதங்களை பொறுத்தவரையில எங்களோட பிசிக்ஸ்ல வந்து
கணியங்களை பொறுத்த வரையிலாப்பு ரெண்டு வகையான கணியங்கள் தான் காணப்படுது. ரைட், ரெண்டு வகையான கணியங்கள் தான் காணப்படுது. ஒன்று நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா காவி கணியங்கள், இன்னொன்று வந்து நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா எண்ணி கணியங்கள். ஒன்று காவி கணியம், இன்னொன்று வந்து எண்ணி கணியம். எண்ணி கணியம். சரி, இங்க பாருங்கடா, இந்த காவிக்கணியம் எண்ணிக்கணியம் இருக்குதான். இந்த காவிக்கணியம் எண்ணிக்கணியம், இந்த காவிக்கணியத்துக்கும் எண்ணிக்கணியத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் வந்து சின்ன ரெண்டு விஷயத்தை வச்சுதான் நாங்க இங்க வேறுபடுறோம். என்னன்னு வச்சீங்கன்னா, முதலாவது நாங்க சொல்றோம், முதலாவது நாங்கள் ஒன்று பருமனை வச்சு கதைப்போம். அடுத்தது வந்து திசையை வச்சு ரெண்டு பேரையுமே வித்தியாசப்படுத்தி கொள்வோம். பருமனை வச்சு கதைப்போம், திசையை வச்சு நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்னு கேட்டீங்கன்னா வித்தியாசப்படுத்தி கொள்வோம். நீங்க பாரு, காவிக்கணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரைட், காவிக்கணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷிபா, காவிக்கணியம் என்ன? பருமனை திசையும் கொண்டுள்ள கணியம் காவிக்கணியம். காவிக்கணியம். எண்ணிக்கணியம் என்ன? பருமனை மட்டும் கொண்டுள்ள கணியங்கள் வந்து எண்ணிக்கணியம். சரியா? அப்ப காவிக்கணியம் தான் ஞாபகம் வச்சுக்கொள், வடிவா ஞாபகம் வச்சுக்கொள். பருமனும் இருக்கும் உங்களுக்கு சேம் டைம் வந்து என்னவும் இருக்கணும் கேட்டீங்கன்னா திசையும் இருக்கணும். இருக்கணும், பருமனும் இருக்கணும், திசையும் இருக்கணும். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா காவிக்கணியம். எண்ணிக்கணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பருமனை மட்டும் கொண்டது. என்னத்தை மட்டும் கொண்டதாப்பு? பருமனை மட்டும் கொண்டாக்கலத்தான் நாங்க என்னன்னு சொல்லிக் கொள்வோம்னு தெரியல எண்ணிக்கணியம் சொல்லுவோம். ஒரு பிள்ளை படிக்கணுமா இருந்தா அந்த பிள்ளை வந்து உண்மையா இருக்கணும். ரைட், என்ன உண்மையா இருந்து படிக்கணும். அடுத்த விஷயம் வந்து வீட்டை பேய் காட்டக்கூடாது. சரியா? என்ன வீட்டை பேய் காட்டக்கூடாது. இப்படியான விஷயங்கள் நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காவிக்கணியம். சரியா? ஒரு ஆள் நேர்மையா இருக்கணும்டா, நேர்மையாகவும் நிதானமாகவும் இருந்தாதான், நேர்மை நிதானம் பொறுமை இருந்தாதான் எங்களுக்கு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். சரியா? சோ அப்ப வேடா ஒரு காவிக்கணியும் அதே மாதிரிதான் எங்களுக்கு என்ன இருக்கும், பருமனையும் கொண்டிருக்கும், சேம் டைம் வந்து என்னத்தையும் கொண்டிருக்கும்